ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஸோ பிக் பாஸ் வந்து டாஸ்க் வந்து அறிவிச்சிட்டாரு. இந்த மாதிரி எப்பா போதும்டா நீங்கள் பண்ணது ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டார் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த டாஸ்க் எப்படி பண்ணியிருக்கலாம், யாருக்கு நாமினேஷனு, யாருக்கு எவிக்ஷனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான ஒரு மொமெண்ட் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு டாஸ்க் தான். ஏன்னா டாஸ்க் வந்து சில்லறையை சிதற விடுற மாதிரி ஒட்டுமொத்த இதையும் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இருக்கிறதே இந்த சீசன் ஹவுஸ்மேட்ஸ் வந்து விளையாண்ட ஒரு தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிற டாஸ்க் இது தான். சரியா, இவ்வளோ தூரம் வந்து எவனும் வந்து முகம் வாங்கிட்டு இருக்க மாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா எல்லா டாஸ்க்குமே 2 நாள் தான் மேக்ஸிமம் கண்டினியூ ஆயிருக்கு. இது ஒன்று தான் 24/7 அப்படி இப்படின்னாங்க. பட் இதையும் வந்து முடிச்சு விட்டாங்க. அப்பா போங்கப்பா சாமி போய் படுங்கப்பா எல்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டைரக்ட் நாமினேஷன் வந்து ராணுவ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுத்தலில் நம்ம ஜாக்லின் வந்து விட்டுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா ஜாக்லினுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது. எதுக்கு என்னை வந்து பிக் பாஸ் சொன்னார், நான் வந்து தண்டனை மீறினது அப்படி தானே, அதாவது ஒரு ரூல்ஸை மீறினது தானே, அதுக்காக தண்டனை உடனே கொடுப்பாங்களா, அது எதுக்கு உடனே வந்து என்னை வந்து மாற்றி விட்டாங்க, இந்த மாதிரி இங்கேருந்து வந்துருங்க, அப்போ நான் இங்கே ஏதோ ஒரு ப்ளே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்எஃப்பி கிடைக்கக்கூடாது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவேனான்னு சொல்லி யோசிச்சுட்டு போகிறோன்ற மாதிரி முத்துக்கிட்ட கேட்க, ஆமாம் அதுதான், நீ ஒரு பிளேயருங்கனால நீ கேட்ப, இல்லாட்டி யாருக்கு கிடைக்கணும் நீங்கள் ஏதாவது பண்ணி விடுவேன், அதனால நான் ஒன்றை தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ராணவ் வந்து என்ன வன்மம் தெரில ராணவ் மேலே ஜாக்லினுக்கு, ராணவுக்கு வரக்கூடாது ஆகுன்னு இருந்தாங்க. தட் இஸ் ஓகே. பட் அவன் டாஸ்க் ஏதோ பண்ணையாக செஞ்சான், பண்ணாமல் இன்னும் எத்தனை மிச்சர்ஸுக்கு உள்ளே இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அது எனக்கு தெரிஞ்சு அது ராணவா யார் அப்படிங்கிறது தெரில. நம்ம மேக்ஸிமம் ராணவ் தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரியா, இன்னொரு பக்கம் தர்ஷிகாவுக்கு வந்து பாஸ் பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே தர்ஷிகா அப்படின்றது கண்டிப்பாக வருவாங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் பெருந்தன்மையாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வேறு கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்கான், சத்யாவை எல்லாத்தையும் ஒரு பாஸ் எனக்கு கொடுத்துருங்கடா, ஒரு ஓட்டை போடுற அப்படின்ட்டு. ஸோ யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் மஞ்சரிக்கு ஒரு லிட்டில் ஆசை இருக்குது, அதனால் ஜெஃப்ரிட்டே கேட்குறாங்க யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணான்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்கிறது என் வாயில் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மஞ்சரி அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு வந்து ஒரு டபுள் மைண்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அவனுக்கும் ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ முத்துக்குமார் தான் சொல்லிட்டு இருக்காரு, நல்லா விளையாண்டவங்களுக்கு கொடுங்கப்பா நாமினேஷன் ஃப்ரீ, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் மேனேஜரில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா ஒன்றுமே இல்லாதவங்க மிச்சர் திங்கிறவங்களாம் வந்து கொடுத்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி முத்து பேசிகிட்டு இருக்கான். அடுத்து டேரக்ட் நாமினேஷன் நான் என்ன சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். நான் இப்போ வந்து இங்கே இருக்கிறதுனால டேரக்ட் நாமினேஷன் எனக்கு தான் வேணும். ஏன்னா எப்படியும் எனக்கு வந்து ரொம்ப வன்மம் கக்கிட்டு இருக்காங்க இங்கே. தர்ஷிகா அருண்லாம் மென்ஷன் பண்ணுறாரு, எப்படியும் என்னை அடுத்த வாரம் நாமினேட் பண்ணி அனுப்புறதுக்கு நான் டேரக்ட் நாமினேஷன் கெத்தாக போகிறேன்டா அப்படின்ற மாதிரி நான் வந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் அங்கே வெளியேற்றம் பட்டியலிருந்து நான் வந்து இடம் முடிக்கிறேன், உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் முத்து வந்து பேசுகிறாரு. அது பார்க்கும்போது நமக்கும் வந்து கொஞ்சம் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வருத்தப்படுறாரு. மஞ்சரி கிட்டே இப்போ கூட நான் பார்த்தேன் லைவில், ரொம்ப பேசி அதாவது ஒரு ஹேட்டை வந்து காட்டலான்னா அருண் வந்து ரொம்ப என்ன வந்து டீரேட் பண்ணுறான், அவன் ரொம்ப ஒரு ஹீரோ வில்லன் மாதிரி ஒரு கேம் ஆடணும்னு ட்ரை பண்ணுறான், பட் அவன் ஹீரோவாக இருக்குன்னு ஆசைப்பட்றான். பட் அது என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு அது சாதகமாக இருந்தாலும் அதாவது அவனுக்கு வந்து பெரிய லெவலில் பேர் இருக்காது அப்படிங்கிறது ஈஸியாக கணிக்கிறார் முத்துக்குமரன். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், முத்துக்குமரன் வந்து மக்களுடைய மனசை வந்து பிடிக்கிறாரு. ஏன்னா அருணுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, ஆனால் நாட் அஸ் முத்துக்குமரன் அப்படிங்கிறது தான் அவருடைய டிமாண்டு. அதே மாதிரி அவங்கள தான் சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்ட்டு. பட் டாஸ்க் வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் என்ன டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தான் அருண், மஞ்சரி சொல்கிறாங்க இப்போ ஒன்றை டார்கெட் பண்ணுறான், அதுதான் வித்தியாசம் அப்படின்னோடனே எனக்கு தெரியும் அவனை பற்றி, எனக்கெல்லாம் பேசி வேறு ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னோடே, அதெல்லாம் பண்ணாத நீ வேறு எதுக்கு அப்படின்றா. இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஏறிடுச்சு ஒரு மாதிரி, என்னால் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியல, பட் அதுவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், நான் ரியாக்ட் அப்படிலாம் நான் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்துச்சுன்னா நான் என்னை விட்டு மீறி ஏதோ பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளோ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். அப்போ அடுத்த வாரம் முத்து வந்து பயங்கரமாக ருத்ரதாண்டம் ஆடுவாரா அப்படிங்கிறது தெரில இந்த அருண் பண்ணுற வேலைகளுக்கு. ஸோ எல்லாமே இந்த டிஸ்கஷன் தான். நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, இன்னொரு சைடில் நாமினேஷன் எவிக்ஷன், டைரக்ட் எவிக்ஷன், எவ்வளோ தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சிந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.